வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் நான் வணங்கும் என் வாழ்நாளின் வழிகாட்டி திரு கேப்டன் அவர்களை வணங்கி பகிர்ந்து கொள்கிறேன். வருகிற 22/8/2025 கேப்டனின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் என்ற மெகா ஹிட் திரைப்படம் மீண்டும் திரையிடப்பட உள்ளதால் மாபெரும் வெற்றியை அடையும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை. நாங்கள் மன்றமாக இருந்த காலகட்டத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்திற்கு தமிழ் இனத்துக்காக, தமிழர்களுக்காக, உலகத் தமிழர்களுக்காக போராடிய ஒப்பற்ற தமிழன் அண்ணன் மேதமிகு பிரபாகரன் அவர்களின் தலைப்பை நம் தலைவர் விருப்பப்படி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முதலில் விடுதலை புலி என்று அப்படத்தின் டைட்டில் வைக்கப்பட்டது. அப்போது ஈழத் தலைவர்களை பற்றி பெயர் வைக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அந்த அப்பெயர் மாற்றப்பட்டது. கேப்டன் பிரபாகரன் என டைட்டில் வைக்கப்பட்ட போது அப்படம் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தள்ளி போய்கொண்டே இருந்தது. முதலில் பொங்கல் ரிலீஸ் செய்வதாக தேதி அறிவித்தார்கள். அதன் பின்பு 10 நாள் கழித்து ஜனவரி 26 அன்று ரிலீஸ் செய்வதாக சொன்னார்கள். இப்படி மாற்றி மாற்றி கடைசியாக சித்திரை 1 அப்படம் வெளியிடப்பட்டது. நாங்கள் அப்போதே அப்படத்திற்கு போஸ்டர் அடித்து வெகு சிறப்பாக கொண்டாடினோம். தலைவரை நான் முதலில் நேரில் சந்தித்த போது அவர் ஐயப்பன் சாமிக்கு மாலை அணிவித்திருந்தார். நான் அவரின் காலில் விழுந்து வழங்கிய போது சாமியே சரணம் என்று என்னை ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒவ்வொருவரும் நம் தலைவரை தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வாழும் கட்டத்தில் தெய்வங்களை நேரில் காணவில்லை. ஆனால் மனிதனாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்து இன்று மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் கேப்டன் அவர்கள்.